ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 49 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 50வது பாகம் வெற்றிகரமாக இன்றைக்கு 50வது பாகம் நான் சொல்ல போகிறேன். அர்ஜுனோட வீட்டில் மறுநாள் காலையில் பந்தக்கால் வைக்கப்பட்டது. அர்ஜுனனை உட்கார வச்சு சில சடங்குகள் செய்யப்பட்டது. அம்மா, என்னம்மா இதெல்லாம் நீங்களே பார்த்து கொள்ளக்கூடாதா? நான் எதற்கு இங்கே என்று அர்ஜுன் கேட்டான். சில சடங்குகள் எல்லாம் நீ தாண்டா செய்யணும். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா மட்டும் போதாது. இந்த சடங்குகள் எல்லாத்தையும் நீ கடைப்பிடிக்கணும். நிச்சயதார்த்தத்தா நீ என்று யசோதா கூறி கொண்டிருக்கும்போதே, ஐயோ போதுமா, தெரியாமல் சொல்லிட்டேன். இதற்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசாதீங்க என்று கையெடுத்து கும்பிட்டான் அர்ஜுன். தன் மாமாவிடம் தனியாக புலம்ப ஆரம்பித்தான். அவந்திகாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தான் பேர். ஆனால் கூட நான் ஆசையாக எங்கேயுமே அவளை அழைச்சிக்கிட்டு வெளியே போகலை. ரொமான்டிக்காக எதுவும் பேசலை. ஒரு மாதிரியாக கூட ஜாலியாக நான் அப்படி இப்படி கூட இருந்ததில்லை. இந்த லட்சணத்தில் நாளைக்கு காலையில் அவளோட கழுத்தில் நான் தாலி வேற கட்ட போகிறேன். அதுக்குள்ளே நான் கூட கொஞ்ச நேரமாவது ரொமான்டிக்காக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது தப்பா மாமா என்று புலம்பி தள்ளிவிட்டான் அர்ஜுன். உடனே வேதகிரி, என்னடா நீ இதுக்கு எல்லாம் போய் வருத்தப்பட்டுருக்க? இப்போ என்ன, அவந்திகா கிட்டே நீ கொஞ்ச நேரம் தனியாக பேசி கூட இருக்கணும்னு ஆசைப்படுற, அவ்வளோதானே? அதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். அப்புறம் மாமான்னு நான் எதுக்கு இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே வேதகிரி நேராக தன் அக்கா யசோதாவிடம் சென்றார். அக்கா, இங்கே பாருங்க, பொண்ணை பெற்றவங்களும் பொண்ணும் இங்கேயே பையன் வீட்டில் இருந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்து அப்புறம் திரும்பவும் கல்யாணம் முடிஞ்சு இங்கே பையன் வீட்டுக்கு தானே இங்கேயே தானே வருவாங்க. அது நல்லா இருக்காது. இப்படி யோசிச்சு பாருங்க. பொண்ணையும் பொண்ணோட அப்பா அம்மாவையும் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் இன்றைக்கி அவங்கள தங்க வச்சு எங்கள் வீட்டிலேருந்து சாயந்தரமாக கல்யாண மண்டபத்துக்கு பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நேராக உங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல என்று வேதகிரி சொன்னார். எங்கள் அக்கா கோவப்பட்டு நம்மளை அடிச்சுடுவாங்களோ என்ற பயம் வேற வேதகிரிக்கு. ஆனால் யசோதா உடனே வேதகிரியை பார்த்து சிரித்து கொண்டே, தம்பி வேதகிரி, இத்தனை வருஷத்தில் இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா நீ என் பையனுக்கு தாய் மாமனா கரெக்டாக உருப்படியாக பேசியிருக்க என்று சொல்லிவிட்டு உடனே கோபாலகிருஷ்ணனிடம் திரும்பி, இவன் சொல்கிற ஐடியாவும் ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன இருந்தாலும் பொண்ணு நம்ம வீட்டில் இருந்து கிளம்புறத விட இவன் வீட்டில் இருந்து கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு வரட்டுமே, இவனுக்கும் அவந்திகா பொண்ணு முறை தானே வேணும் என்று கோபாலகிருஷ்ணனிடம் சந்தோஷமாக சொன்னாள் யசோதா. சரி, உங்கள் இஷ்டம். எப்படியோ என் மக அர்ஜுனோட கல்யாணம் அவள் ஆசைப்பட்ட மாதிரி நடந்தால் அதுவே எனக்கு போதும் என்று உடனே சம்மதம் தெரிவித்தார் கோபாலகிருஷ்ணன். பிறகு அவந்திகாவிடமும் அவரது பெற்றோர்களிடமும் பேசி அவங்கள அழைச்சிக்கிட்டு வேதகிரி தன்னோட வீட்டுக்குள்ளே சென்றார். அங்கே தன் வீட்டில் தன் மனைவி மற்றும் குழந்தைகளிடம், இங்கே பாருங்க, நீங்கள் இவங்க கூட சேர்ந்து எல்லாருமா சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருங்க என்று தன் குடும்பத்தில் உள்ளவர்களோட உதயமூர்த்தியும் உமாவையும் பேச அங்கே அமர வைத்துவிட்டு அவந்திகாவிடம் திரும்பி, அம்மா அவந்திகா, நீ கொஞ்ச நேரம் மேலே மாடியில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோம்மா, உனக்கு அப்புறம் ரெஸ்ட்டு கூட இருக்காது என்று கூறினார்.
இல்லை பரவாயில்ல வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன் என்றாள் அவந்திகா. பரவாயில்லம்மா, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். நீ மேலே மாடியில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று உமா அவளை மாடிக்கு அனுப்பி வைத்தாள். மாடி அறைக்குள் மேலே சென்ற அவந்திகா தயங்கியபடியே உள்ளே அறைக்குள் நுழைய ஆரம்பித்தாள். அங்கே ஏற்கனவே அவளுக்காக காத்து கொண்டிருந்த அர்ஜுன் அவளின் வாயை மூடி அவளை உள்ளே இழுத்து கதவை சாத்தி கொண்டான். பயந்து போயிருந்த அவந்திகா அவனை பார்த்து அவனுடைய கையை விலக்கி, நீங்களா, நான் பயத்தில் கத்தி இருப்பேன் என்றான். நீ மட்டும் சத்தம் போட்டு இருந்த, என்னோட பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும் என்றான் அர்ஜுன். என்ன பிளான் என்றாள் அவந்திகா ஆர்வமாக. நான் சொல்லட்டுமா இல்லை செய்யட்டுமா என்றான் அர்ஜுன். நீங்கள் எதுவும் சொல்லவும் வேண்டாம் செய்யவும் வேண்டாம், என்னை ஆளை விடுங்க, நான் போகிறேன் என்று கூறி கதவை திறக்க முயன்றாள் அவந்திகா. அர்ஜுன் அப்படியே அவளின் கையை பிடித்து தன்னருகே சேர்த்து இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டான். ஐயோ, என்ன இது, விடுங்க, யாராவது வந்துட போகிறாங்க என்று அவனை விலக்கி வைக்க முயன்றாள் அவந்திகா. யாரையும் மேலே அனுப்ப மாட்டார், படிக்கட்டில் தான் மாமா உக்காந்துட்ருப்பார் என்றார் அர்ஜுன். அதே சமயத்தில், டே பசங்களா, எங்கே மேலே போகிறீங்க, போங்க எல்லாரும் அப்படி வெளியில் போய் விளையாடுங்க என்று விரட்டினார் வேதகிரி படிக்கட்டில் அமர்ந்து கொண்டே. உடனே அர்ஜுன், யாரும் இங்கே மேலே வரமாட்டாங்க, எனக்கு உங்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவந்திகா, ஆரம்பத்தில் நீ என் கூட பைக்கில் கூட உட்கார மாட்டேன்னு சொன்ன, அப்போவே எனக்கு உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் தரணும்னு தோணுச்சு. அந்த ஆசையை இப்போ நான் நிறைவேற்றிக்கிறேன் என்று அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். வேண்டாம் என்றாள் அவந்திகா. ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு போய் சொன்னல, அதுக்கு தான் இது என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். போதும் போதும் என்றாள் மீண்டும் அவந்திகா. பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்தா அசிங்கப்படுத்தி அனுப்புவேன்னு சொன்ன, இப்போது நான் உங்ககிட்ட தப்பாக தான் நடந்துக்க போகிறேன் என்று கூறிக்கொண்டே அவளின் அருகே வந்து அவள் உதடுகளில் முத்தமிட குனியும் போது அவந்திகா அசையாமல் அப்படியே இருந்தாள். அவந்திகாவிடம் எந்த சத்தமும் வராமல் போகவே அவளை நிமிர்ந்து பார்த்த அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். ஏய், என்ன அப்படி முறைச்சு பார்க்குற, விட்டா கோபத்தில் நடிச்சே கொண்டுடுவா போல இருக்கு. என்னாச்சு அவந்திகா, ஏன் உன் முகமே மாறி போயிடுச்சு, எதுக்கு உனக்கு இப்படி வேர்க்குது, உடம்பெல்லாம் நடுங்குது, நான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று மெதுவாக கேட்டான் அர்ஜுன். எனக்கு பிடிக்கலை, என் அண்ணாவையும் அக்காவோட வாழ்க்கையும் நாசம் பண்ணி கொன்னவங்களையும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. நீ என்னடானா அதையெல்லாம் கண்டுபிடிச்சி என் அப்பாவையும் அம்மாவும் ஜெயிலுக்கு அனுப்பி ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்ட இல்லை, இப்போ உன்னையும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை என்று கத்தி கொண்டே அப்படியே அர்ஜுன் மேல் மயங்கி வீழ்ந்தாள் அவந்திகா. இதனை சற்றும் எதிர்பார்க்காத அர்ஜுன் அவளை அப்படியே தன் தோளில் தாங்கி கொண்டான். அவந்திகா, அவந்திகா என்று அவளின் கன்னத்தை தட்டி எழுப்ப முயற்சித்தான். அப்போது வேதகிரி உடனே ஓடி வந்து கதவை தட்டினார். கதவை திறந்தவுடன், என்ன மாப்பிள்ளை, ஏதோ அவந்திகா சத்தம் போட்ட மாதிரி இருந்தது. நல்ல வேலை அங்கே கீழே இருந்தவங்களுக்கு கேட்கல. என்னாச்சு, என்ன இது, அவந்திகா ஏன் இப்படி மயக்கமாக இருக்கிறா என்று அவந்திகாவை பார்த்து பதட்டப்பட்டார் வேதகிரி. ஒன்றும் இல்லை மாமா, லேசாக கட்டி பிடிச்சி முத்தம்தான் கொடுத்தேன், அதுக்கு தான் இவ இப்படி மயங்கி வீழ்ந்துட்டான். அவளை கட்டில் மேலே படுக்க வச்சுட்டு நான் வந்து உடனே கதவை திறந்து விட்டேன் என்றான் அர்ஜுன். என்ன மாப்பிள்ளை சொல்கிற, ஒரு சின்ன முத்தத்துக்கு இந்த நிலமைன்னா நாளைக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சு ராத்திரி முதல் இரவில் இவ எத்தனை வாட்டி மயக்கம் போட்டு விழுவான்னு தெரியலையே. ஐயோ, உன் நிலைமையை நினச்சா எனக்கே மயக்கம் வந்துடும் போல இருக்கே என்றார் வேதகிரி. நீ வேற ஏன் மாமா என்னை கடுப்பேற்றிட்டு இருக்க,
வெளியில் போங்க மாமா, நான் இவளை பார்த்துக்கிறேன் என்று அவரை வெளியே அனுப்பி கதவை தாளிட்டான். பிறகு அவந்திகாவின் அருகில் சென்று தண்ணீர் தெளித்து அவளை எழுப்பினான் அர்ஜுன். சில வினாடிகளில் மயக்கம் தெளிந்து எழுந்த அவந்திகா அர்ஜுனனை பார்த்தவுடன், என்னாச்சு? நான் எப்படி கட்டின் மேலே வந்து படுத்தேன்? நீங்கள் என்ன என்று அழ ஆரம்பித்தாள். ஏய், உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டே போகாதே, அதெல்லாம் ஒன்றும் இங்கே நடக்கலை. நீயும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போதே நீ மயங்கி வீழ்ந்துட்ட என்று அர்ஜுன் சொல்லி கொண்டிருக்கும் போதே, நான் வெளியே போகிறேன், என்ன விடுங்க என்று அவனை விலக்கிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள் அவந்திகா. அவள் செல்வதையே பார்த்த அர்ஜுன், இவளுக்கு என்னதான் ஆச்சு? உண்மையிலே நடக்கிற எல்லா விஷயங்களும் இவளுக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? இவக்கிட்ட அதை பற்றி கேட்குறதுக்கும் பயமாக இருக்குது. இவளுக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் நான் சமாளிச்சிடுவேன். ஆனால் அவந்திகாவே எனக்கு பிரச்சனையாகி போனால் என்ன செய்வது? இவளை என் வாழ்க்கை துணையாக நான் தேர்ந்தெடுத்தது சரியா? என்னால் இவளுடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியுமா என்று அவனுக்குள் போராட்டம் வர ஆரம்பிக்க அப்படியே குழப்பத்தில் தடுமாறி போனான் அர்ஜுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 50வது பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.